வீடியோ பார்த்துட்டு வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்கிள் பேட் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண நினைக்கிறீங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி அப்படின்ற போது அவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க. ஸோ கைஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ல தான் வீடியோ பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. நீங்கள் விரும்பும் ஆண் அல்லது பெண் உன்னிடம் நேரில் பேசும்போது முகம் கொடுத்து பேசாமல் இருந்தார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு உங்களிடம் பேச விருப்பம் இல்லை என்ற அர்த்தம். அதாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்சவங்க தான், நீங்க விரும்பக்கூடிய ஆண் தான், இல்லை உங்களுக்கு விரும்பக்கூடிய நீங்க விரும்பக்கூடிய பெண்ணு உங்களை கூட சந்திக்கும் போது நேரில் மீட் பண்ணும்போது உங்க முகம் கொடுத்தே பார்த்து பேச மாட்டாங்க, எங்கெங்கேயோ பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற போது இப்படி ஒரு விஷயம் உங்க லைஃப்ல நடந்துச்சுன்னா அந்த டைம்ல உங்க கூட பேச பிடிக்கலன்றது அர்த்தம். பட் எப்பவுமே அதான் பண்றாங்க அப்படின்னா அவங்கள உங்களுக்கு சுத்தமா பிடிக்காம போயிடுச்சு. உங்களை எப்படியாச்சும் அவாய்ட் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு அவங்க வேற மாதிரி ஒரு லைஃப் வாழணும்னு எதிர்பார்க்குறாங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்களையும் பண்றாங்க. ஸோ உங்க லைஃப்ல ஒரு பர்டிகுலர் பர்சன் ஒருத்தங்க உங்ககிட்ட இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்ற போது நிச்சயமா நீங்க அவங்க ஏன் இப்படி பண்றாங்கன்றத தெரிஞ்சுக்கிறது நல்ல விஷயம். அப்படி இல்லைன்னா லைஃப் லாங் நீங்க தான் வருத்தப்படுவீங்க, அவங்க ஹாப்பியா இருப்பாங்க லைஃப்ல. ஸோ புரிஞ்சுக்கிறது பெட்டர். ஒரு ஆணுடைய மனதில் ஒரு பெண்ணை அதிக அளவில் பிடிக்கவில்லை என்றால் அந்த பெண் அதிக அளவில் காயப்படுத்துவதும் உதாசீனப்படுத்தவும் ஒரு ஆண் நிச்சயம் செய்வான். அதாவது ஒரு ஆணுக்கு ஒரு பொண்ணை பிடிக்காம போயிடுச்சு அப்படின்ற போது அந்த பொண்ணு அதிக அளவில் பார்த்தீங்கன்னா காயப்படுத்துவாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்த்தீங்கன்னா உதாசீனப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. எப்போ எந்த ஒரு விஷயத்த நீங்க பேச போனாலும் சரிங்க, அவங்க உங்களை கண்டுக்க கூட மாட்டாங்க. நீங்க அவங்க கிட்ட போய் கெஞ்சுவீங்க, பேசு, எதுக்கு இப்படி பேசாம இருக்க, என் கூட பேசு அப்படின்னு நீங்க சொல்லி கெஞ்சுவீங்க. பட் உங்க கூட பார்த்தீங்கன்னா அவங்க பேசவே மாட்டாங்க. அதுக்கு மெயின் ரீசன் அவங்களுக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கான அந்த தாட்டோ இன்ட்ரெஸ்ட்டோ எதுவுமே கிடையாது. உண்மையை சொல்லணும்னா உங்களை காயப்படுத்தணும், உங்களை விட்டுட்டு எப்படியாச்சும் போகணும். அதுக்காக அவங்க என்ன வேணா பண்ணுவாங்கன்ற ஒரு மனநிலை இருக்கு. ஸோ ஒரு ஆணுக்கு உங்களை பிடிக்காம போகுதுன்னா எவ்வளோ ஒர்ஸ்டா பண்ண முடியுமோ அவ்வளோ ஒர்ஸ்டா பண்ணுவாங்க உங்களை விட்டு போறதுக்கு. ஏன்னா இப்போவும் இருக்கக்கூடிய சட்டம் அந்த மாதிரி இருக்கா. ஸோ எஸ்கேப் ஆகிறதுக்கு இப்படிப்பட்ட விஷயங்களையும் பண்ண தான் செய்றாங்க. அதே ஒரு ஆணுக்கு உங்கள் மீது அதிக அளவில் காதல் இருந்து உங்களை அதிகம் பிடித்திருந்தால் நேரமும் காதலியும் அதிகம் கடந்து கொடுப்பார்கள், நீங்கள் மட்டும் போதும் என்று. அதாவது எப்படின்னா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்ல பிடிக்கல அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். அதே சப்போஸ் உங்க ரிலேஷன்ஷிப்ல உங்களுக்கு அந்த பையனுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற போது அளவு கடந்த நேரத்தை உங்களுக்கு கொடுப்பாங்க. ஐ மீன் அளவு கடக்காத நேரத்தை உங்களுக்கு கொடுப்பாங்க. இவ்வளவு நேரம் தான் பேசணும், இவ்வளவு தான் பேசணுன்றதுலாம் கிடையவே கிடையாதுங்க. எப்ப பாரும் உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கணும், நீங்க மட்டும் போதுன்ற அளவுக்கு அவங்களுடைய மனநிலைன்றதுக்கும் அப்படிப்பட்ட விஷயங்களை தான் அவங்க பண்ணவும் செய்வாங்க. ஸோ உங்க லைஃப்ல நீங்க யாரை விரும்புறீங்கன்றத நீங்க பார்த்தாதான் எப்படிப்பட்ட பர்சன் உங்க லைஃப்ல உங்க மேல அன்பு பாசத்தை காமிக்காங்கன்றத தெரிஞ்சுக்க முடியும். இங்க எல்லாருமே நிறைய அன்பு பாசத்தை காமிப்பாங்க, உண்மையா இருப்பாங்க, எனக்கு ஏமாத்த மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க. இங்க பல பேர் பல விதத்துல பல விஷயங்களை ஏமாத்துவாங்க. நீங்களும் ஒரு நபரும் காதலிக்கிறீர்கள், அந்த ஆணுக்கும் அந்த பெண்ணுக்கும் உங்களை பிடிக்கவில்லை என்றால் நிச்சயம் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்கக்கூட மாட்டார்கள். லவ் பண்ணும்போது இங்க இருக்கக்கூடிய பல பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட்னு தான் சொல்லி ஆகணும். ஐ மீன் பார்த்தீங்கன்னா, எனக்கு பிடிச்ச ஒரு பையங்க, ஆனால் நான் பேசுறதே கவனிக்க மாட்டாரு, நான் ஒன்று பேசினா அவர் ஒன்று பேசுறாரு, அவர் வேற ஏதோ சிந்தனையிலே இருக்காரு அப்படின்னு நிறைய டவுட், நிறைய விஷயங்கள்ல உங்களுடைய மனசுல கேள்விகள் வரலாம். சிம்பிளான ஒரு விஷயம் தாங்க. என்னைக்கு ஒருத்தங்க உங்களுக்கு பிடிச்சவங்க, நீங்க விரும்பக்கூடியவங்க, நீங்க பேசும்போது கண்டுக்கவே மாட்டாங்க, நீங்க பேசுறதை கேட்க மாட்டாங்க, உங்களை ரொம்பவே அவாய்ட் பண்ற மாதிரி இருக்குன்னா அதுக்கு மெயின் காரணம் வேற ஒன்றும் இல்லைங்க. அவங்களுக்கு உங்களை இப்போ பிடிக்கல. ஸோ உங்களை விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக என்ன பண்றதுக்காக தெரியாத ஒரு விஷயத்துங்களை இப்படி இந்த ஒரு விஷயத்த ட்ரை பண்றாங்கன்றதான் யதார்த்தமான உண்மை. உங்க லைஃப்ல நீங்க விரும்பக்கூடிய பர்சன் இப்படி பண்ணாங்க அப்படின்னா தயவு செஞ்சு நீங்களே அவங்களை விட்டுட்டு வர்றது பெட்டர். ஏன்னா இங்க பல பேர் பார்த்தீங்கன்னா, இவங்க இல்லாம என்னால இருக்க முடியாது, இவங்க தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருப்பீங்க. பட் அவங்களுக்கே உங்களை பிடிக்கல, உங்களை வேணான்னு சொல்லிட்டு உதறி தள்ளி தான் போறாங்கன்ற போது அவங்கள கெஞ்சி கூத்தாடி வச்சு என்னங்க செய்ய போறீங்க லைஃப்ல? விட்டு வரதே பெட்டர். காதலிக்கும் போது ஒரு விஷயத்தை நீ செய்யாதே என்று நீங்கள் கூறிய பிறகும் அதே விஷயத்தை செய்யும் செய்யும் ஆண் மீது பெண்கள் மீது கோபம் வருவதை விட வருத்தம் தான் அதிக அளவில் வருமாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது ஒரு ஆணோ இல்லை ஒரு பொண்ணோ ஒரு விஷயத்த இதை பண்ணாத, எனக்கு பிடிக்கல, இது தப்பா இருக்கு, இது தப்பான விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. அவங்களும் சரி, உனக்கு பிடிக்கல, இல்லை இது தப்பான விஷயம் தான், நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. பட் என்னன்னா மறுபடியும் அதை ஒரு சில நாட்கள் கழிச்சு ரிப்பீட் பண்ணுவாங்க. சொன்னது செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு மறு ரிப்பீட் பண்றது உங்களுக்கு அது எப்படினாலும் இருக்கலாம். பட் அந்த பர்டிகுலர் பர்சன் இல்லை ஒரு பையன் ஒரு பொண்ணு யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கு உங்க மேல வருத்தத்தை தான் ஏற்படுத்தும். ஐ மீன் பார்த்தீங்கன்னா உங்களை நினைச்சு கஷ்டம் தான் போடுவாங்க உங்க மேல வரக்கூடிய கோபத்தை விட. ஏன்னா
நீங்கள் அவங்களுக்காக பண்ண மாட்டேன்னு சொன்ன விஷயத்த இப்போ பண்ணுறீங்கன்னா, அப்போ அதை விட ஒரு முக்கியமான விஷயம் உங்கள் லைஃப்பில் இருக்குன்றத வச்சுக்கிட்டும், இல்லை இவங்க நமக்கு உண்மையாக இல்லைன்றதுக்காகவும், இல்லை இவங்களுக்கு இப்படி தான் இவங்க இப்படி தான் அப்படி சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் உங்கள் மேலே வருத்தம் தான் அதிகமாக படுவாங்க. ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் விரும்புகிற பையன்கிட்ட இல்லை ஒரு பொண்ணுகிட்ட இதை பண்ண மாட்டேன் உனக்காக அப்படின்னா அதை பண்ணாமல் இருக்கிறது தான் பெட்டர். அதை பண்ணிட்டு வந்து சாரி சாரி அப்படின்னு சொல்கிறது கேவலமா இல்லையா? ஸோ கைஸ், இந்த ஒரு வீடியோவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு இது நிறைய பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு வீடியோ பார்க்குற வரைக்கும் சீதடா, பை பாய்.